எல்லாருக்குமே வெல்த் பில்ட் பண்ணணும். ஆனால் எத்தனை பேர் வந்து அதுக்கு தேவையான நெசசரி ரிஸ்க் எடுக்க ட்ரூலி வில்லிங்காக இருக்காங்க? இன்வெஸ்டிங்ன்றது நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, மைண்ட் செட்டும் கூட. இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் நம்மளுக்கு எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் ஃபியர் பார்த்தீங்கன்னா ஆஃபன் பீப்புளை ஹோல்ட் பேக் பண்ண வைக்குது. ஸோ ரியல் கொஸ்டின் என்னென்னா, இந்த ஃபியர்ஸ் ஆக்சுவலி உங்கள் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதா இல்லை அது க்ரோ பண்ணுறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுதா? ரெண்டு காமன் எமோஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபோமோ, இன்னொன்று ஃபோலோ. ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோலோன்றது ஃபியர் ஆஃப் லூசிங் அவுட். இதுதான் ஆஃபன் இன்வெஸ்டர்ஸை காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரைவ் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு எமோஷனுமே கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் பண்ணி எப்படி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபியரை அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸாக மாற்றுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ஸோ உங்களை மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டிஃப்ரெண்ட் ரிஸ்க் லெவல்ல வரும். ஃப்ரம் சேஃப், ஸ்டேபிள் டு ஹைலி வாலடைல். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் சில இன்வெஸ்டர் வந்து த்ரைவ் பண்றாங்க ஆனா சில பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு? டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆஃபன் அவங்க அப்ரோச்ல தான் இருக்கும். ஸோ சில பேரோட அப்ரோச் டு ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி தான் அந்த டிஃபரன்ஸ் கொடுக்குது. ஸோ நீங்க ரிஸ்கை வந்து த்ரெட்டா பாக்குறீங்களா இல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறீங்களா வச்சுதான் இதை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஏன்னா லாங் டேர்ம்ல வெல்த் பில்ட் பண்றதுக்கு நீங்க ரிஸ்கை எலிமினேட் பண்ணக்கூடாது, அது வைஸ்லி மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ ஃபியரை உங்க சாய்ஸஸை டிக்டேட் பண்றதுக்கு பதிலாக அது ஏன் ஒரு ஸ்மார்ட்டர் இன்வெஸ்டிங்க்கு டூலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ எப்பயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது இந்த மாதிரி சொல்லி, எல்லாரும் இந்த ஸ்டாக் வாங்குறாங்க நானும் இதை வாங்கணும் அப்படின்னு? அப்பனா அது ஃபோமோ இன் ஆக்ஷன். இப்போ சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல குவிக் மணி பார்த்து அதோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஃப்ளட் ஆகி கிடக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இட்ஸ் ஈஸி டு ஃபீல் லைக் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பிக் திங்கில் மிஸ் அவுட் பண்ணுற மாதிரி. பட் ஒரு மூமெண்ட்க்கு பாஸ் பண்ணி நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, பிளைண்ட்லி ஒரு க்ரௌடை ஃபாலோ பண்ணுறது ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா? இந்த ஃபோமோவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எமோஷனல் இன்வெஸ்டிங். பீப்புள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டே பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே ரஷ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று செலக்டிவ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். நிறைய பீப்புள் அவங்க வின்ஸை ஷேர் பண்ணுவாங்க ஆனால் எல்லாரும் அவங்க லாஸஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று சேசிங் ட்ரெண்ட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸே அனலைஸ் பண்ணாமல் ஜம்ப் பண்ணுறதுன்றது ஆஃபன் ரெக்ரெட்டில் தான் போய் முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸைட்மெண்ட்ல ஹைல வாங்குவாங்க, பேனிக்ல ஸ்லோல செல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் விழாமல் இருக்கிற தப்பிக்க என்ன பண்ணணும்? ஸோ ஃபோமோவை ஓவர் கம் பண்ண உங்களுக்கு நான் 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், உங்கள் ஃபினான்ஷியல் பிளானோட நீங்கள் கமிட்டடாக இருங்க. நீங்கள் ஹைப்க்கு ரியாக்ட் பண்ணுறது ரிஸ்கியாக இருக்கலாம், அதனால தான் ஒரு சாலிட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சிருக்கோம். இன்னொன்று, எதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு அசெட் எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுதுன்னே புரியாம நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதோட ஃபியூச்சர் எப்படி உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு புரியுது, உங்களால தெரிஞ்சுக்க முடியுதோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னொன்று, மார்க்கெட்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா டவுன் டர்ன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன மேட்டர் பண்ணுதுன்னா லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி. நம்பர் 4, ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் நாய்ஸ்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாம கம்பெனி இயர்னிங்ஸ், இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட், ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனை பற்றி படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் நம்பர் 5, பாஸ் பிஃபோர் ஆக்டிங். ஸோ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் ரியல் வேல்யூ பார்க்கறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இல்லை எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நான் மட்டும் தனியாகிடக்கூடாதுன்னு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு. இப்போ ஃபோமோ வந்து இன்வெஸ்டர்ஸை ரஷ் ஆகி இன்வெஸ்ட் பண்ண வைக்குதுன்னா, ஃபோலோ வந்து அவங்கள சீக்கிரமாகவே எக்ஸிட் பண்ண வைக்குது. ஸோ ஃபோலோன்றது த ஃபியர் ஆஃப் லூசிங் மணி. இதுதான் நிறைய இன்வெஸ்டரை வந்து டெம்பரரி மார்க்கெட் ட்ராப்லேயே செல் பண்ண வைக்கிறது. நீங்கள் என்னைக்காவது மார்க்கெட் டிப் ஆச்சு அப்படின்ட்டு பேனிக் ஆகி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்களும் ஃபோலோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஃபோலோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராங் டைம்ல செல் பண்றது. மார்க்கெட் கரெக்ஷன்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பட் ஃபியர் என்ன பண்ணுதுன்னா, இன்வெஸ்டர்ஸை வந்து குவாலிட்டி அசெட்ஸை கூட ஒரு லாஸை செல் பண்ற மாதிரி வச்சிருது. அண்ட் இன்னொன்று, லாக்கிங் இன் லாஸஸ். ஸோ யார் வந்து பேனிக் செல் ஆஃபன் பண்றாங்களோ அவங்க திரும்பி ஹையர் ப்ரைஸ்ல தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று, மிஸ்ஸிங் அவுட் ஆன் க்ரோத். யார் வந்து மார்க்கெட் எக்ஸிட் பண்றாங்களோ சம்டைம்ஸ் அவங்க ரீஎன்ட்ரி பண்ணாம கூட போகலாம். ஸோ லாங் டேர்ம் கெயின்ஸை அவங்க மிஸ் பண்றாங்க.
ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலி ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை நீங்கள் இன்வெஸ்டடாக இருக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ ஃபாலோவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் சைக்கிளை ரெகாக்னைஸ் பண்ணுங்கள். கரெக்ஷன் நார்மல். ஸோ பேனிக் செல் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணுறதுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். நம்பர் 2, லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கோல் வந்து வெல்த் பில்டிங் அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸை இந்த டெய்லி மார்க்கெட் மூமெண்ட் ஷேக் பண்ண விடாதீங்க. அண்ட் எக்ஸ்பர்ட் அட்வைஸை தேடுங்க. இப்போ ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க ரியல் ரிஸ்க் என்ன, டெம்பரரி ஃப்ளக்சுவேஷன் என்னன்னு செப்பரேட் பண்ணி உங்களுக்கு அழகாக காட்டுவாங்க. நம்பர் 4, போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுருங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அக்ராஸ் டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வாலட்டாலிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 5, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ லாஸ் ஆக்சுவலி ஹேண்டில் பண்ண முடியும் பிஃபோர் பேனிக் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலே உங்களால் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு ரியாலிட்டி செக் சொல்கிறேன். இப்போ ஃபியர் உங்கள் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அப்போ நீங்கள் உங்கள் வெல்த்தில் ரியலி கண்ட்ரோலில் இருக்கீங்களா? ஏன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எமோஷன்ஸ் அவங்க ஜட்மெண்ட்டை க்ளவுட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸை ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு தான் கமிட்டடாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட், அவங்க ரிசர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்ரி டிசிஷன் வந்து டேட்டா வச்சு தான் அவங்க பேக் பண்ணுவாங்களே தவிர எமோஷன் வச்சு டிசைட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, அவங்க டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டு மேனேஜ் ரிஸ்க். ஸோ ஒரு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்டெடி க்ரோத்தை என்ஷோர் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று, லாங் டேர்ம் கெயின்ஸை தான் அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸை சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சஸ்டெயினபிள் வெல்த் பில்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்னொன்று, டிசிப்ளின்டாக இருப்பாங்க. எந்த விதமான பேனிக் செல்லிங்கோ ஹைப் சேசிங்கோ கிடையாது. ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் மூவ்ஸ் தான் எடுப்பாங்க. அப்போ ரியல் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ஃபியர்னால இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? நம்ம எல்லா டெசிஷனுமே செகண்ட் கெஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு கிரேட் ஃபீலிங் இல்லையா? பட் இந்த மாதிரி இன்வெஸ்டிங்கில் கான்ஃபிடென்ஸ் வர்றது அப்படின்றது ஒரு லக்னால மட்டும் வராது. அது கிளாரிட்டி, நாலேஜ், டிசிப்ளின் மூலியமா தான் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்றது? ஃபர்ஸ்ட், கிளியர் கோல்ஸை செட் பண்ணுங்க. நீங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க? ரிட்டையர்மெண்ட்காகவா, ஒரு வீடு வாங்குறதுக்காகவா, இல்லை உங்க சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காகவா, இல்லை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்றதுக்காகவா? ஒரு கிளியர் கோல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸை கைட் பண்ணவும் உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, எஜுகேட் பண்ணிக்கோங்க உங்களையே. நீங்க எப்பயாவது உங்க மணி எங்க போகுதுன்னே தெரியாம புரிஞ்சுக்க முடியாம ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கும் போது இந்த அன்சர்டனிட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும் அண்ட் இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் எமோஷனல் ஒன்ஸ். நம்பர் 3, ஒரு பிளான் வச்சிருங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து கெஸ் ஒர்க்கை ரிமூவ் பண்ணிடுது. ஸோ ஒரு பிளான் இருக்கும்போது மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்க்கு இம்பல்சிவ்லி ரியாக்ட் பண்ண வேண்டிய அந்த அர்ஜ் உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகாது. இன்னொன்று, ப்ரொஃபஷனல் கைடன்ஸை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் சம்டைம்ஸ் நம்ம ஆன் ட்ராக்ல இருக்கிறதுக்கு மொத்தமாக தேவையே. ஏன்னா இப்போ ஒரு ட்ரஸ்டட் கைட் மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை நம்ம தனியா நேவிகேட் பண்றதை விட ஈஸியான ஒரு விஷயம் தானே. இன்னொன்று, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவா அடாப்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும் தான், பட் உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸும் அதுக்குன்னு ஃப்ளக்சுவேட் ஆகணுமா? ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டின்றது உங்க கான்ஃபிடென்ஸை ஷேக் பண்ணக்கூடாது எப்போ நீங்க லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்ல ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ. ஸோ தனியா இன்வெஸ்ட் பண்ற இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம ஏன் வந்து தனியா வந்து கோ த்ரூ பண்ணணும்? எப்போ ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கும்போது, ஸோ ஒரு சிஎஃப்பி அப்படின்றவங்க ஒரு அன்பயாஸ் கைடன்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம லாங் டேர்ம் கோல்ஸோட அலைன் ஆகிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு அவங்க என்ஷூர் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சிஎஃப்பி வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ண எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட், கஸ்டமைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்க கோல்ஸ், உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் தான் மேட்ச் பண்ணணும், மற்றவங்களது கிடையாது. நம்பர் 2, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் ஆனால் நீங்க ரிஸ்க்கை ஃபியர் பண்றீங்கன்னா ஒரு சிஎஃப்பின்றவங்க ரிஸ்க் அண்ட் ரிவார்டை எஃபெக்டிவ்லி பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்பர் 3, எமோஷனல் டிசிப்ளின். நோ மோர் பேனிக் பையிங் ஆர் பேனிக் செல்லிங். எக்ஸ்பர்ட் அட்வைஸ் நம்மளுக்கு இருக்கும்போது ரேஷனலாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்பர் 4, மார்க்கெட் இன்சைட்ஸ் வித்தவுட் த ஓவர்வெல்ம் ஃபேக்டர்னு சொல்லலாம். உங்களுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் ரைட் டைமில் உங்களுக்கு கொடுப்பாங்க. வித்தவுட் நீங்களே போய் இந்த நியூஸ் படித்து அந்த ஹெட்லைனில் ட்ரவுன் ஆகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. நம்பர் 5, டேக்ஸ்
அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஸோ நம்ம மணியை, அதுவும் ஹார்டியன் மணியை நம்ம மொத்தமாக டேக்ஸ்க்கு கட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஎஃப்பி இருக்கும்போது அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணால் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பண்ணலாம், டேக்ஸ் எப்படி உங்களுக்கு அட்வான்டேஜாக பண்ணலான்றதையும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு ஹேசல் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி கிரியேட் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோட ஃபைனல் டேக்அவே என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியர் அப்படின்றது ரொம்ப நேச்சுரல். பட் அது நம்ம ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ண விடலாமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபோமோ அண்ட் ஃபாலோவை ஓவர் கம் பண்ணுறதுன்றது ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப எசென்ஷியலான விஷயம். ஸோ உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, உங்களை நீங்களே எஜுகேட் பண்ணிக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸில் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை உங்களாலையும் நேவிகேட் பண்ண முடியும். உங்கள் வெல்த் பில்டிங் ஜேர்னியில் ஃபியரை டிக்டேட் பண்ண விடாதீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஜஸ்ட் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ரிஃபைன் பண்ணுறீங்க, எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலுமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஒரு சிஎஃப்பியோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பெஸ்ட் பாசிபிள் ஃபினான்ஷியல் மூவ்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இப்போவே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ணுறது மார்க்கெட்டை டைம் பண்ணுறது கிடையாது, அது எவ்வளோ டைம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கோன்றது தான். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை உங்கள் கையில் கண்ட்ரோலில் எடுக்க நீங்கள் ரெடியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.